இன்றைக்கி சூப்பராக ஒரு இறா வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சுது. பூண்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் பூண்டு போட்டுக்கணுங்க. அது கூடயே உப்பு போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. 3 வெங்காயம் போட்டிருக்கிறேன். இது தக்காளி போடக்கூடாதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். செவக்க வந்தது. மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போடுங்க. நான் 1 கிலோ இறா எடுத்துக்கணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இறா தண்ணி விடக்கூடாது. இறாலவே தண்ணி விடும். நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா வதக்கினே இருங்க. மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம மிளகுத்தூள் இருக்குன்னா போட்டு வச்சுருக்கிறோம். நல்லா வதக்குங்க. இதில் தண்ணி வரல. தண்ணி ஊற்றாது அப்படியே செய்யுங்க. சூப்பராக வந்துட்டு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். 1 கிலோ இறாக்கு இது தாங்க மெஷர்மெண்ட்டு. 200 கிராம் பூண்டு, 3 வெங்காயம். சூப்பராக வந்துடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கி